விண்வெளி தொழில்நுட்பத்தை ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்களுடன் சுருக்கக்கூடாது. விண்வெளித்துறையின் 20 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி பேச்சு. வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வங்கம், ஒடிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நாளை வரை கடல் சீற்றமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு வங்கம், ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வலியுறுத்தல். சட்டமன்றத்தில் சண்டை நிகழ வேண்டும் என திமுகவினர் தேவையின்றி பிரச்சனையில் ஈடுபடுவதாக அமைச்சர் ரமேஷ் குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் பேசும்போது வரிக்கு வரி கூச்சலிடுவதும், சில முன்னாள் அமைச்சர்கள் பின்வரிசையில் அமர்ந்து கொண்டு தகாத வார்த்தைகளில் பேசுவதாகவும் கடும் விமர்சனம். சட்டமன்றத்தில் எதிர்த்தரப்புல உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு கூச்சல் போடுறது, ஒவ்வொரு வரிக்கு வரி கூச்சல் போடுறது, வரிக்கு வரி கத்திக்கிட்டு இருக்கிறது, அங்கேருந்து இறங்கி ஓடி வர்றது. இன்னும் சொல்ல போனால் நான் நேரடியாக பார்க்குறேன், சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பின்னாடி ரோவில் உட்காந்துக்கிட்டு எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசும்பொழுது தகாத வார்த்தையில் பேசுறது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சட்டமன்றத்தை எப்படியாவது ஒரு சண்டை நடத்தி விடணும் அப்படின்ற ஒரு நிலவரத்தில் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல மாண்பு இருக்குதா அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. ரேஷன் அரிசியை மக்கள் பயன்படுத்துவதில்லை, தரமாக கொடுக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் நோக்கமாக உள்ளது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சட்டசபையில் ஜனநாயகம் இல்லை, தற்போது தாவேக ஆட்சியில் தான் உள்ளது எனவும் அமைச்சர் ரமேஷ் பேட்டி. ஜனநாயக முறைப்படி சட்டசபையை நடத்தும் போது நிச்சயமாக அனைவருடைய குரல்களுக்கும் பதிலளிக்கப்பட்டு இது மாதிரியான சில வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறது மரபு. கடந்த ஆட்சியில் ஜனநாயகத்துக்கு இடமே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குது. அதனால் ஜனநாயகத்தோடய ஆட்சி நடத்துகிறோம். ஜனநாயகத்தோடு எங்களுடைய சபாநாயகர் அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்துள்ள திமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தொகுதி மறுவரையறையை எதிர்த்து வாக்களிக்கிறோம் என்று இதுவரை திமுக ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தாக்கு. அவங்க ஏற்கனவே பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்குது. திமுக இது வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிக்க போறீங்களா இல்லையா? டீலிமிட்டேஷன்ல பேசுறீங்களா? நாங்க இதுல டீலிமிட்டேஷன்ல நீங்கள் எதிராக வாக்களிக்க போறீங்களா? அதாவது ஒத்த வார்த்தைக்கு ஆமா எதிராக வாக்களிக்க போறன்ற வார்த்தை இதுவரை யாரிடமும் வரவில்லை. யாராவது ஒருத்தர் வாக்களிக்க போறோம்னு சொல்லிருக்காங்களா? யார்கிட்டையும் வரல. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பிஜேபி கட்டுப்பாட்டுல பிஜேபி தான் இருக்கிறாங்க. அதை வெளிப்படையா தான் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க தவிர்த்து ஆல்ரெடி அவங்க உள்ளதா இருக்காங்க. அது மாற்று. எதிர்க்கட்சியினருக்கு ஊழல், கட்சி நிதி என்று கூறினாலே கோபம் வருகிறது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் தேவையில்லாத வார்த்தையை பேசும்போதுதான் பதில் சொல்ல வேண்டி உள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. மானிய கோரிக்கைகள் என்ன பண்ணும் அர்த்தம் பண்ணிருக்காங்க. தேவையில்லா வார்த்தைகளை அவர்கள் பேசும்பொழுதுதான் அதுக்கான பதில நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அவங்க தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லா வார்த்தைகளை உள்ளே பேசும்பொழுது அதற்கான பதிலை கொடுக்கும். அவர்களுக்கு நாங்க ஊழல்னு சொன்னா கோவம் வருது. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள். அதையெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா கோவம் வருது. அப்போ அது கோவம் வந்தால் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அதை கொடுத்தால் திரும்ப அது பதிலடி எங்க. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சியில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமண விழாவில் பேச்சு. இந்த புதிய அரசு அமைந்ததிலிருந்து கடந்த 104 நாட்களாக 105 நாட்களாக இந்த அரசால அதிகம் பாதிக்கப்பட்டது யாரும் பாத்தீங்கன்னா விவசாய பெண்கள் மக்கள் தான். ஜூன் மாசம் முடிஞ்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு, இப்ப ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது. இதுவரைக்கும் மேட்டூர்ல இருந்து தண்ணி கடந்து விடணும். காவேரியில தண்ணி இல்லை.
தஞ்சாவூர்ல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நம்ம பேசினா கூட பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மள மாட்டி விட்டுருவாங்க. தஞ்சாவூரில் நடந்த சம்பவத்தால் தான் கைது செய்யப்பட்டது குறித்து திருமண விழாவில் நினைவு கூர்ந்த உதயநிதி ஸ்டாலின். தஞ்சாவூர் மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல எங்க பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்துல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மள மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி துரை சந்திரசேகரன் என்னை மாட்டி விட்டுருக்கிறேன் சில வார்த்தைகள் எல்லாம் கூறி. அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைகளால் பயணம் கிடையாது. இந்த உதயநிதி என்பது இந்த அரசுக்கு தெரிஞ்சிருக்கு. தாவேகா ஆட்சியில் குற்றங்கள் பெருகி சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் தாவேகாவினர் என்பதால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் காட்டும். ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து குற்றங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள், காவல்துறை கைதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மரணங்கள் என்று சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது குற்றம் சுமத்தப்படும் பொழுது, அவர்களை நோக்கி விரல்கள் சுட்டப்படும் பொழுது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவது இல்லை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த ஆட்சியிலே மாறி. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதுதான் கர்நாடக அரசு 4 அணை கட்டியது. தொடக்கத்தில் கர்நாடக அணை கட்டிய போது திமுக எதிர்க்காதது ஏன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி. துறைமுகத்தில் பல குப்பைகள் இருந்தது. அந்த குப்பைகளை எல்லாம் தூய்மைப்படுத்திவிட்டோம். இன்னொரு குப்பையும் இருக்கிறது. அதையும் நாம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அகற்றுவோம். சென்னை துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பாபுவை சாடி தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி பேச்சு. துறைமுகத்திலையும் குப்பை இருந்தது. அந்த குப்பையை நாம் தூய்மைப்படுத்தி விட்டோம். இன்னொரு குப்பையும் இருக்கு. அது கமாண்டர் விஜயகுமார் அவர்களுக்கு தெரியும். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதையும் நாம் சுத்தப்படுத்தி விடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க உயர்மட்ட குழுவை இபிஎஸ் விரைவில் அமைக்க உள்ளதாக தகவல். எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என கோரிக்கை எடுத்து வருவதாக இபிஎஸ் முடிவு. இரண்டு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என பிரிக்கப்படும் திமுக அமைப்பு ரீதியான மாவட்டங்கள். சென்னையில் ஏற்கனவே 5 உள்ள மாவட்டங்கள் தற்போது 10 உயரும் என தகவல். மூன்று முறை பதவி வகித்ததால் மாவட்ட செயலாளர் பதவியை இழக்கும் 4 திமுக மூத்த தலைவர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், பெரிய கருப்பன், மூர்த்தி, தாமோ அன்பரசன் பதவி இழக்க உள்ளதாக தகவல். பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து நயினார் நாகேந்திரன் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல். வானதி சீனிவாசனை மாநில தலைவர் பதவிக்கு நியமிக்க பாஜக தலைமை முடிவு. தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை அக்கிராமத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் ஆக்கிரமித்துள்ள அரசு அதிகாரிகள், காவல்துறை உட்பட 118 அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நாங்கள் கேட்கும் ஊதிய உயர்வு 25,000 அரசால் கொடுக்க முடியாதா எனவும் தூய்மை பணியாளர்கள் கேள்வி. கோரிக்கை இது கொடுக்கணுன்றதுக்கு தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் எங்களை முதலமைச்சர் சந்தித்து பேசுவதற்குண்டான நடைமுறை அவர்கள் எடுக்கவில்லை. இப்போ இங்கேருந்து நான் தகவலை பரிமாறுன்னு இவர் சொல்லியிருக்கார். இவர் தரப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் வருதே தவிர அரசு தரப்புலேருந்து இதுவரை எங்களோடு யாரும் அஃபீஷியலாக பேச்சுவார்த்தை நடத்தலை. 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு 19,000 சம்பளம் பத்தலைன்னு சொன்னால், மாடை தூக்குறவங்க, வெறுங்கையில் செத்து போன மாடை தூக்குறவங்க, ஆடை தூக்குறவங்க, நாயை தூக்குறவங்க, எலியை தூக்குறவங்க,
சிறுநீரில் இடத்துல போய் கை வைக்கிறவங்க, மழை இருக்கிற இடத்துல போய் கை வைக்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க, நோய் நொடி வாங்குறவங்க, இவர்களுக்கு ஏன் 25,000 குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்க முடியாது? மதுரை மாவட்டம் பரவை அருகே உள்ள ரயில்வே கேட் பழுதடைந்ததால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் கூட செல்ல முடியாத அவலம். நோயாளிகள் நடக்க வைத்து அழைத்து சென்ற நிலையில் ரயில்வே கேட்டை சீரமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழை இலையின் விலை ஜெட் வேகத்தில் ஏறியதால் அதிர்ச்சி. 500 ரூபாயாக இருந்த ஒரு கட்டு வாழை இலை 5,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கோயில் குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு முருகன் கோவிலுக்கு படையெடுத்த பக்தர்கள். ஆவணி முதல் சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு திருமணம் செய்ய படையெடுத்த மணமக்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் வார விடுமுறையொட்டி அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தி முழக்கம் எழுப்பி திரளானோர் சுவாமி தரிசனம். வார விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். ஆவணி மாதம் முதல் முகூர்த்த நாளை முன்னிட்டு கோவிலில் நடைபெற்ற 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள். ஆவணி மாத முகூர்த்த தினத்தை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற 170க்கும் மேற்பட்ட திருமணங்கள். மலைக்கோவில் முதல் மலை அடிவாரம் ரயில் நிலையம் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல். கேரளத்தின் குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் இன்று ஒரே நாளில் 437 ஜோடிகளுக்கு திருமணம். ஆவணி மாத முதல் முகூர்த்த நாளையொட்டி அதிகாலை 4 மணி முதலே மக்கள் குவிந்ததால் போலீசார் பாதுகாப்பு. வார விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கழிக்க சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். சூரிய உதயத்தை கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். நாட்டுப்புற கலைஞர் திருநங்கை சஞ்சனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட கோயில் அர்ச்சகர் நாகராஜன். இரு வீட்டார் சம்மதத்துடன் கோவிலில் திருமணம் செய்து கொண்ட நிகழ்ச்சி சம்பவம். வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு குற்றாலம் அருவிகளில் குளிக்க அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். நீர்வரத்து குறைந்த போதும் குடும்பத்தினருடன் பொதுமக்கள் உற்சாக குளியல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,324 கன அடியிலிருந்து 12,883 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி நீர் வெளியேற்றம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. விடுமுறை தினத்தை முன்னிட்டு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் வாங்க அலைமோதிய பொதுமக்கள் கூட்டம். வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து காணப்பட்டதால் மீன்களை ஆர்வமுடன் வாங்கி சென்ற அசைவ பிரியர்கள். இஸ்ரோ நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் ஏவும் பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக மத்திய அரசின் ஹிண்ட் ஸ்பேஸ் நிறுவன தலைவர் பவன் கோயங்கா அறிவிப்பு. ராக்கெட் ஏவும் தொழில்நுட்பத்தை தனியாரிடம் ஒதுக்கி விண்வெளி பயண திட்டம், அறிவியல் ஆய்வுகளில் மட்டுமே இஸ்ரோ இனி கவனம் செலுத்தும் எனவும் தகவல். கர்நாடகாவில் தாவர எண்ணெய் ரசாயனங்களை கொண்டு தயாரிக்கப்படும் அனலாக் பனீர் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு ஓராண்டு தடை.
இந்த தடை உத்தரவு ஓராண்டு காலத்திற்கு அமலில் இருக்கும் எனவும் அறிவிப்பு. ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட்டின் உலக சாதனையை முறியடித்த மனித ரோபோ. பெய்ஜிங் ஹியூமனாய்டு ரோபோட் இனோவேஷன் சென்டரால் உருவாக்கப்பட்ட தியாங்காங் அல்ட்ரா ரோபோ வெறும் 9.39 வினாடிகளில் 100 மீட்டர் தூரத்தை கடந்து சாதனை. ஐரோப்பாவில் நடைபெற்று வரும் மிச்சேலின் லீமான்ஸ் கோப்பை கார் பந்தயத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித்குமார். எந்தவித காயமுமின்றி நடிகர் அஜித்குமார் உயிர் தப்பினார். ஆஸ்திரேலியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி 1.5 நாளில் முடிந்தது. 51 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி. கூகுள் ஜெமினி விளம்பரத்தில் நமஸ்தே இந்தியா என்று ஹிந்தியில் பேசி அசத்திய தென்கொரியாவின் BTS இசைக்குழு இந்தியாவில் இசை நிகழ்ச்சி நடத்துவது பற்றி பேசியுள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் அரசியலுக்கு வந்தும் செய்யலாம், வராமலும் செய்யலாம். தற்போது நல்லவர்கள் அரசியலுக்கு வந்து கொண்டிருப்பதாக திருமண விழாவில் நடிகர் ரவிமோகன் பேச்சு.